டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஜெக்டில் நம்ம எக்கனாமிக்ஸ் அதை பற்றி பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட்டே. அடுத்து ஓவர் ஹெட் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ்ன்னு இருக்குது. ஓவர் ஹெட்டில் எல்லாமே மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டிசைன், கண்டக்டர்ஸு, போல்ஸு, இன்சுலேட்டர்ஸ், அதோட டைப்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் கேல்குலேஷன்ஸு, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஓவர் ஹெட் லைன்ஸ் என்ன, ஷார்ட்டு, மீடியம், லாங்கு, இது எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து இதில் வர என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் வரும், கொரோனா எஃபெக்ட், ஸ்கின் எஃபெக்ட், ஃபெரான்டி எஃபெக்ட், அப்புறம் மற்ற நிறைய எஃபெக்ட்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் பற்றியும் இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ டிரான்ஸ்மிஷன் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப குட்டி டாபிக் தான், ஒரே கிளாஸ்லேயே அதை முடிச்சிடலாம். ஸோ அதில் டிஸ்ட்ரிபியூஷனில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம், அதோட கிளாசிஃபிகேஷன் என்ன, அதில் என்னென்ன மெயின் காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அடுத்து நம்ம பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஜெக்ட் நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இந்த நேரத்தை பயனுள்ள வகையில் இந்த சேனல் கழிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.